வெல்கம் டு மிச்சி செய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீட் ஜோ பிளாக்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி லவ் ஃபிலிம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பூமியில் உள்ள ஒரு அழகான பொண்ணு மேலே காதல் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட கதையை வந்து நான் சுருக்கமாக வந்து பார்ப்போம். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு. அந்த பிஸ்னஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி வர ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு யங் பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். 2வது பொண்ணு தான் ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு டாக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவர்கிட்ட அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு ஒருத்தர் ட்ரூங்கிற ஒருத்தர் வந்து இவர் வந்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு, இல்லைம்மா அந்த பையன் உனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு அந்த பொண்ணு அந்த பையன் உண்மையிலே உனக்கு பிடிச்சிருந்ததா, உண்மையிலே அந்த பையனை நீ லவ் பண்ணால் மட்டும் நீ அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. இன்கேஸ் உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா விட்டுரு, உன் மனசுக்கு யாரை பிடிச்சிக்கோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அவங்க தன் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எங்கேஜ்னால ஓகே, எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் மைண்டாகவே இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. எஸ்னு ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு மட்டும் கேட்குது, வேறு யாருக்குமே வந்து கேட்கவே இல்லை. ஸோ யாரோ நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ இதே நேரத்தில் நம்ம தான் ஹீரோயின் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பையனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பிராட் பிட் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசி பழகும்போது தான் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி போயிடுது. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப நல்லா பிடிச்சி போயிடுது, நல்லா பேசுகிறாங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணாங்க. அப்படி ரோடு கிராஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கிராஸ் பண்ணும்போது எதுனா ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் அப்போவே ஸ்பாட் அவுட் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஸோ சீன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது கதையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து ஒரு நாள் வந்து நேராகவே அவர் முன்னாடி வருது. அது யாருன்னா இந்த ஹீரோ தான். ஸோ பிராட் பிட் உருவத்தில் வந்து அந்த கடவுள் வந்து வராரு. அப்போ கடவுள் வந்து சொல்கிறாரு, நான் வந்து மனுஷ ரூபத்தில் வரேன், இந்த மனுஷ ரூபத்தில் வந்து அவன் முன்னாடி நிற்கிறேன். நான் யாருன்னா நான் வந்து சாவு. நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ கொஞ்ச நாளில் சாவ போகிறேன், அவனை கூப்பிட்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு வேணா ஒரு ஆப்ஷன் தரேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். எனக்கு இந்த மனுஷங்க வாழ்க்கையை வந்து நீ சுற்றி காமி, இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, மனுஷங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை நீ சுற்றி காமி எனக்கு அப்படின்ட்டு அந்த கடவுள் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த பிஸ்னஸ்மேன்ட்ட வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் வந்து ஜோ பிளாக்னு சொல்லி இவர் ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீரோயின் ஆல்ரெடி இவர் வந்து காஃபி ஷாப்பில் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ காஃபி ஷாப்பில் பார்த்தனால அந்த பையன் ஆக்சுவலாக இறந்து போயிருப்பான். ஆனால் அவரோட உருவத்தில் இந்த கடவுள் இருக்கிறதுனால, இந்த கடவுள் இருக்கிறதுனால இவர் தான் அந்த பையன் நினச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் வந்து உங்களை காஃபி ஷாப்பில் பார்த்தானே அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோயினுக்கும் இடையில வந்து கடவுளுக்கும் அந்த ஹீரோயினுக்கு இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். கடவுளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மனுஷனோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். மனுஷங்களோட அந்த லக்ஸுரியான வாழ்க்கை, அந்த சாப்பாடு, இந்த டேஸ்ட்டு, அவங்க சிந்திக்கிற விதம், அவங்களோட எமோஷன்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷ ரூபத்துலேருந்து எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவார். அப்படி என்ஜாய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க மேலே கடவுள் மேலே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக மேரீடாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் மேரீடு இல்லை அப்படின்னா, ஓகே அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் கேயா அப்படிங்கிறாங்க. ஸோ இல்லை நான் கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இவ்வளோ அழகான ஸ்மார்ட்டான ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பையன் எப்படி வந்து சிங்கிளாக இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 2 பேருக்குள்ள நல்லா பேசி பழகி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போய் 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ்லாம் பண்ணி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ அவர் வந்து ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஒரு பையன் தம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பையன் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் ஹீரோங்கிறவர் கடவுள் அப்படிங்கிறது வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியாது. அது தெரியாமல் வந்து ஹீரோ வந்து ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப அன்னுனியமாக வந்து லவ் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூங்கிற இன்னொரு பையன் ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையனோட வந்து ஒரு ஃபிக்ஸ் அலைன்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ்மேன் ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து துரோகம் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அந்த பையனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அப்பாவே வந்து சொல்லுவார், இங்கே பாரு, நீ வந்து என் பொண்ணோட வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஆனால் அது வந்து எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல. நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து போயிடுவீங்க. ஆனால் என் பொண்ணு கேட்டீங்க ஆசை காலத்தையெல்லாம் காமிக்காதீங்க. என்னோட பிறந்தநாள் இப்போ வருது, 65 பர்த்டே இப்போ வருது. இந்த பர்த்டேயோட நான் என்னோட டெத்டேயை நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நான் டெத்டே எடுத்துக்கிறேன். இதோட நான் என் லைஃப்பை முடிச்சுக்கிறேன். என் பொண்ணு பசங்கள்லாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக அவரோட டெத்டே வருது. அந்த டெத்டே வரும்போது ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. ஸோ கடவுள் வந்து அந்த பொண்ணை ரொம்பவே அந்த கடவுள் வந்து அந்த ஹீரோயினை ரொம்பவே வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவார். விரும்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லிடுவார், ஆமாம்மா நான் மனுஷன் கிடையாது, நான் கடவுள் தான். இப்போ பார்க்குற நீ இந்த உருவம் வந்து நீ இந்த காஃபி ஷாப்பில் பார்த்த பையன் கிடையாது, அவன் அப்போவே இறந்து போயிட்டான். அவனோட உருவத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கடவுளுக்கு காதல்ங்கிற ஒரு விஷயம் கடவுளுக்கு வந்தால் கடவுளே கண் கலங்குவார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவங்க அப்பா வந்து கூட்டு போயிடுவார். அவங்க அப்பாவோட ஆயுள் காலம் முடிஞ்சிடும். அவங்க அப்பாவை கூட்டு போயிடுவாங்க. அப்படி கூட்டு போனதுக்கப்புறம் காஃபி ஷாப்பில் இறந்து போன ஒரு பையனை வந்து இவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிடுவார் கடவுள். அந்த பையனை உயிரோட திருப்பி அனுப்பிச்சிடுவார். அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த பையனோட வந்து ஹீரோயின் வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இந்த படத்தோட கதை வந்து அப்படியே முடியுது. ஸோ படத்தோட கதை பார்த்திங்கன்னா சுருக்கமாக வந்து இவ்வளோ தான். ஆனால் இந்த படத்தில் உள்ள அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எஸ்பெஷலி அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிக்கும் போது வந்து ரொம்ப அழகாக வந்து சிரிப்பாங்க. அந்த சீனை வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஹீரோயினோட அந்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அந்த ரொமான்டிக் சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லா பொருந்திருந்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.